ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் வந்து கேஆர்கே ஆலிக்கன் சேனல். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பெல் பட்டன் கண்டிப்பாக பண்ணுங்க. மறக்காமல் இருக்கிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட் வரும். இங்கே இருக்கிற ஆடு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வச்சிருச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் இது பார்த்து எந்த ஆடு தான் வேணும்னு சொல்லிட்டு வேலூரில் இருந்து அவங்க கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க கார் போட்டு. நம்ம அவங்கள காலையில் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபார்முக்கு கூப்பிட்டு போனோம். ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக் இருக்கிற பக்கத்து கிராமத்தில் நம்ம கூப்பிட்டு போகிறோம். நம்ம காலையில் போயிட்டு அங்கே இருக்கிற ஆடெல்லாம் நம்ம காமிச்சிருச்சு. அந்த ஃபார்மில் இருக்கிற ஆடெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அதில் வந்து 100 ஆடு செலக்டிங்காகவே எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆமாம், அவங்களுக்கே 20 கிலோ அந்த மாதிரி தான் வேணும். 15-16 கிலோன்னா கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டாக நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து இது ஒரு பிரச்சனை இருக்குது. 15-16 கேட்குறாங்க. 15-16 ஆடு கரெக்டாக அதே லெவலில் இருக்கிறது ஆடு மட்டும் கிடைக்காது. அந்த மாதிரி யாராவது சொன்னாலும் நம்பாதுங்க. இங்கே வந்துட்டுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற ஆடு தான் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு இல்லை, அந்த மாதிரி ஆடு வந்துட்டு அப்புறமா ஃபீல் ஆகிட்டு எடுத்துக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறது தான் கரெக்டு. இங்கே இருக்கிற ஆடு வந்து 15 to 22, 21 கிலோ இருக்கும். நல்லா ஆவரேஜாக 1-3 ஒரு ஆடு முன்ன பின்ன இருக்கும். வெயிட் வந்து கரெக்டாக 100 ஆடுன்னா ஒரே வெயிட்டில் மட்டும் இருக்காது. கண்டிப்பாக 15 கிலோ, 16 கிலோ, 18, 22, 23 ஆவரேஜாக போட்டால் ஒரு 18-19 அந்த ரேஞ்சில் வரும். எல்லா ஆடு போட்டால் அந்த மாதிரி இருக்கணும். இங்கே இருக்கிற ஆடு வந்து என்னன்னா அந்த மாதிரி போய் சொல்லிட்டு கூப்பிட்டு கடை அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறமா இங்கே வந்து அவ்வளோ செலவு வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து எதுக்கு காலியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அது எதை நாங்கள் முன்னாடியே சொல்கிறேன், ஃபிக்ஸாக அவங்க கண்டிப்பாக 15-16 ஆடு ஒரே லெவலில் இருக்கிறது மட்டும் கிடைக்காது. 17, 18, 19 அந்த ரேஞ்சில் வேணால் கிடைக்கும். இங்கே இருக்கிற ஆடு செலக்டிவாகவே ஒரு 200 ஆடு இருந்துச்சு. 200 ஆடில் வந்து செலக்டிங்காகவே எடுத்துக்கிட்டாங்க. 100 ஆடு 99, ஒரு ஆடு கம்மியாக 100 ஆடு 96 ஆடு எடுத்துக்கிட்டாங்க. ஒங்கோல் ஜோடி ஆடு எல்லாம் சேர்த்து ஒரு ஜோடி வந்து 18,400 ரூபாய் விளைந்துருச்சு அவங்களுக்கு. இங்கே கூட அவங்க வெயிட் போட்டுக்கிட்டாங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் சேர்த்து 18,400 ரூபாய் ஒரு ஜோடி வந்து ஒங்கோல் ஜோடி எல்லாம் பியூர் ஆடு. அவங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து 400 ஆடு வேணும். அந்த அளவுக்கு ஆடு இங்கே இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆமாம், சரி 100 ஆடுன்னா வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது 100 ஆடு மட்டும் அவங்க செலக்டிங்காகவே பேசிக்கிட்டாங்க. ஆமாம், வந்து உடனே மட்டும் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகலை. வந்துட்டு நிறைய நேரம் பேசிட்டு ரேட்டெல்லாம் செட் ஆகுதுனால நிறைய நேரம் அவங்க பார்கிங்கெல்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறமா தான் நம்ம வண்டி கூப்பிட்டு வந்து வண்டியில் நம்ம கீழே மேலே எல்லாம் 100 ஆடு பிடிக்கிற மாதிரி வண்டி வேணும். எல்லா வண்டியெல்லாம் சின்ன சின்ன வண்டி, அந்த மாதிரி 100 ஆடு பிடிக்கிற வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட 100 ஆடு பிடிக்கிற வண்டி இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது. எங்கேனாலும் சரி, எந்த ஊருக்குனாலும் சரி நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. இங்கே ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, முக்கியமாக டீசல் ரேட் ஏறிப்போச்சு. டீசல் ரேட் ஏறதுனால டிரான்ஸ்போர்ட்டு கிலோமீட்டர் கிடையாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 20 ரூபா போகுது, இப்போ 25, 24ன்னு போகிறாங்க. நம்ம 1 ரூபா கம்மியாக போகிறது. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கிலோமீட்டர் 1 ரூபா கம்மியாக தான் போகிறது. அவங்களுக்குனாலும் கூட 1 ரூபா கம்மியாக தான் போகிறது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. கண்டிப்பாக ஆடெல்லாம் நம்ம என்ன ஆடு செலக்ட் பண்ணிட்டோமோ அதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ஜாகிரதை பார்த்துக்கிட்டு அப்புறமா தான் நம்ம வண்டியில் நல்லா நீட்டாக எடுத்து ஒன்று அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ஒர்க்கர்ஸ்னு வச்சுக்கிட்டு நம்ம வண்டியில் நீட்டாக ஏற்றுக்கிட்டோம். நம்ம வண்டியில் போடுறப்ப மட்டும் ஜாகிரதை, எங்கேனாலும் எந்த ஃபார்ம்லனாலும் நம்ம ஜாகிரதையாக கணக்கு போட்டுக்கணும். அந்த மாதிரி தெஃப்ட்டு நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாங்க, தெஃப்ட் நடந்துருச்சு, ஃபீமேல் வந்துருச்சுன்னு நிறைய பேர் வேறு இடத்துல எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்மளுக்கு முன்னே தெரிந்தானே, அதனால ஃபீமேல் வர்றாமே, உடம்பு சரியில்லாத ஆடு வர்றாமே, கண்ணு சரி நல்லா இல்லாத, கால் எதனா உடஞ்சி போனாலும் அந்த மாதிரி ஆடெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்காது. நல்ல ஆடு மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எடுத்து கொடுத்தோம். ஜாகிரதையாக பார்த்து. ரெண்டாவது வந்து ஆடெல்லாம் மாற்றாமல் பார்த்துக்கணும். ஒரு இடத்துல நம்ம ஆடு வாங்கிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கணும். இருந்துட்டு சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு வண்டி வர வரைக்கும் அப்புறமா வண்டியில் ஏற்றுக்கணும். அது எங்கேனாலும் நடக்கிறது தான்.
அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்துருச்சுன்னா நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். வண்டி வர வரைக்கும் அங்கேயே ஆடுகிட்டே இருந்துட்டு வண்டி வந்துருச்சுன்னு உடனே நம்ம ஆடு மட்டும் செப்பரேட்டாக இருக்கிற ஆடு செப்பரேட்டாக ஷெட்டில் போட்ட ஆடு வந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நீட்டாக வண்டியில் போடுறப்போ நம்ம கணக்கு போட்டுக்கணும். வண்டியில் போடுறப்போ நம்ம நீட்டாக கணக்கை போட்டுக்கிட்டு அப்புறமா தான் நம்ம எவ்வளோ காசு கொடுக்கணும்னு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பேசிக்கிறது ஒரு ஜோடி வந்து 18,400 பேசிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அப்புறமா தான் நம்ம கிளம்பிருச்சு. இங்கே இருக்கிற ஆடு வந்து எல்லாம் சேர்த்து 91 ஆடு ஒங்கோல் ஜோடி ஆவரேஜாக 19 மேலே தான் விழுந்துருச்சு. 21.5 சொன்னாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட. 19லேருந்து 21 வரைக்கும் ஆவரேஜாக விழுந்துருச்சு சொன்னாங்க. அப்புறமா அதே அவங்களும் வேலூர் அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க. அவங்களுக்கே இன்னொரு 100 ஆடு எடுத்து கொடுத்தோம். இங்கே வந்து பெரிய சண்டை வந்துருச்சு. என்ன அண்ணா இங்கே நிறைய பேர் நம்ம இந்த இடம் காமிச்சிருச்சுன்னா நிறைய பேர் நம்மளுக்கு கமிஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் நிறையா இந்த இடத்துல வந்து அவங்க பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்துருச்சு. அவங்க 100 ஆடு கெடா ஆடு மட்டும் மேல் ஆடு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபீமேல் எடுத்து போடுறாங்க. இதே மாதிரி இப்போ நடந்துருச்சு. கெடா ஆடு 102 ஆடு பேசிக்கிச்சு. 17,250 ரூபா ஒரு ஜோடி வந்து. ஆமாம், லாஸ்ட்டில் அவங்க சண்டை போட்டு 2 ஃபீமேல் ஆடு வாங்கி தான் ஆகணும்னு சொன்னாங்க. 2 லட்ச ரூபா நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டுக்கு அப்புறமா அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நம்ம மட்டும் போட மாட்டேன்னு சொன்னிச்சு. அப்புறமா அவங்க அட்வான்ஸ் தர மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம வந்து சீரியஸாக பெரிய சண்டை நடந்துருச்சாங்க. சப்ஸ்கிரைபர் கடை அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சந்தில் கடை அந்த மாதிரி நடந்துருச்சாம்மா. அதே இவங்கக்கிட்ட நடந்துருச்சாம்மா அவங்க சொன்னாங்க. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்துருச்சுன்னா அந்த மாதிரிலாம் நம்ம நடக்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வார்னிங் கொடுத்துட்டு ஆலிகான் அண்ணா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடுச்சு இன்னொரு வாட்டலில் இந்த மாதிரி வார்னிங் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஆடு இல்லாத ஆடு ஏற்றிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஒன்றுக்கு முன்னு நம்மளுக்கு கமிஷன் கொடுக்கணும். ஆனால் அதுக்காக நம்ம கூப்பிட்ட இடம் வந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து அந்த மாதிரி ஆடு ஏற்றுக்குச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நடக்கணும். உடம்பு சரியில்லாத ஆடு அவங்க கண்டிப்பாக போடுறாங்க. இதுக்கு முன்னாடி கடை ஈரோடு அவங்களுக்கு பார்த்திபன் சாருக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு. அவங்களுக்கு இதே வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வாங்குகிற ஒரு ஜோடி ரேட் வச்சு அவங்க நிறையா 2000 வச்சு வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ₹1 நம்ம கொடுக்குறதுல உங்களுக்கு எந்த இதாகாது. நம்ம வந்துருச்சுன்னா ₹1 கம்மியாக தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். 2வது சேஃப்டியாக இருக்கணும். உங்களுக்கும் ஆடு வந்து நல்ல ஆடு வாங்கி கொடுக்க முடியும். ஃபீமேல் ஆடு போடாமல் ஜாக்கிரதையாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து வாங்கி கொடுக்க முடியும். ஆமாம், இந்த ஆடு மட்டும் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனாங்க. 17,250 ரூபா ஒரு ஜோடி வந்து 102 ஆடு எடுத்துக்கிட்டாங்க. அதே வேலூர் சப்ஸ்கிரைபர். அதே நைட்டு 200 ஆடு நம்ம வாங்கி கொடுத்தோம். நல்லா தரமான ஆடு தான். எல்லாம் பாருங்கள், ஷார்ப்பாக வெல்ட்டியாக இருக்குது. நைட்டே போச்சு. இந்த சண்டை நடந்ததுக்காக தான் நைட்டே போச்சு. ஆமாம், வேலூரில் அவங்களுக்கு காலையில் 5 மணிக்கு போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணிடுச்சு. பாருங்கள் ஆடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஆமாம், என்னன்னா அவங்க எடுத்துன்னு வந்து அப்படி வச்சாங்க. ஒரு ஹவரில் நம்ம பேசிக்கிட்டு வந்துருச்சு. அது நல்லா ஆடெல்லாம் அப்படி இருக்குது. ஆமாம், 2 நாள் ஜர்னி நடந்துருச்சு ஆடுக்கெல்லாம். அவங்க வந்து ஒரு நாள் நம்மள்கிட்ட ஒரு 6 நாள் 1.5 நாள் ஜர்னி நடந்துருச்சு. வந்த உடனே அவங்க ஃபீடு தண்ணி எல்லாம் நல்லா எனர்ஜியாக வரத்துக்காக கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.